நேர்களே, தொடர்ந்து இன்றைக்கு கூட நேற்று நாம் பேசிய அதே காணொளியின் தொடர்ச்சியாக நடிகர் விஜய் நடத்திய அந்த மாபெரும் மக்கள் பெருந்திரள் கூட்டத்தில் ஏற்பட்ட சன நெருக்கடியில 40க்கு மேற்பட்டவர்கள் 1.5 வயது குழந்தை முதல் 10 குழந்தைகள், 17 பெண்கள், 13 ஆண்கள் என பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு கொலை அப்படிதான் நான் சொல்லுவேன். அரசியல் கட்சிகள் ரொம்ப தங்களை அறிவாளியாக பேசிக்கொண்டு ஒருத்தனும் ஒன்ன நியாயப்படுத்துறது, மற்றொன்றை எதிர்கட்சியாக குறை சொல்வது, நம்ம பொறுத்தவரை அது நம்முடைய பாலிசியும் அல்ல. பொதுவாக இந்த நிகழ்ச்சியில நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சில காரணிகளை நீங்க தெளிவா புரியணும். இன்று காலை நடிகர் விஜய் வீட்டுக்குள் இருந்தார், சாப்பிட மறுத்தார், யாரையும் அவர் சந்திக்க தயாராகவில்லை, யாரிடமும் பேசுவதற்கு அவர் மனம் இடம் அனுமதிக்கவில்லை. எங்கே செல்கிறார், எப்போது செல்ல போகிறார், 20 லட்சம் ரூபாயை அவர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அறிவித்திருக்கிறார். அதே நேரம் ஜெட்படையினுடைய அந்த தீவிர விசேடப்படை காவலால் இன்றைக்கு நீலாங்கரை வீட்டிலிருந்து அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார் என்ற தகவலும் நமக்கு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அவர் செய்த தவறு என்னவென்றால், சிறார் செய்த வெள்ளாமை வீட்டுக்கு சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் விஜய் விவகாரத்துல நடந்திருக்கிறது. அவருடைய கட்சியில அறிவுஜீவிகள் யாரும் இல்லை. பணத்தை வச்சுக்கிட்டு ஆதவன் அர்ஜுன், அதை போன்று பாண்டிச்சேரியினுடைய சாராய வியாபாரியாக கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த். ஆனால் அறிவுசார் தளத்தில் ஒரு நிகழ்ச்சியை எப்படி நடத்தணும், அந்த நிகழ்ச்சியை நடத்தின பிறகு ஏற்படுகிற அனர்த்தத்தை எப்படி எதிர்கொள்ளணும், மீடியாக்களை எப்படி அணுக வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு அங்கே யாரும் இல்லை. அதுதான் அங்க முக்கியம். வீட்டுக்குள்ள போய் நீ உட்கார்ந்து கொண்டால் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அறிவை கொண்டு சிந்திக்க. நீ சாப்பிடாம என் நெஞ்சு வெடிக்குது, தலை வெடிக்குது, உள்ளமோ சோர்வடைந்தது என அறிக்கை விட்டு விட்டால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? பிரச்சனைக்கு தீர்வு விடுமா? நீங்க யார்கிட்டையும் சொல்லாம இடத்திலிருந்து திருச்சி பிளைட்டை பிடிச்சி சென்னைக்கு ஈசிஆர் ரோட்ல உட்கார்ந்து கொண்டால் என்ன உங்களின் மதிப்பீடு? அப்படி என்றால் சரியாக எடுத்து சொல்வதற்கு யாரும் இல்லை. ஒரு பிரச்சனை வரும்போது நீ என்ன செஞ்சிருக்கணும்? அரசியல் தலைவன், இவ்வளவு பேர் உன்னை பார்க்க கூடி இருக்கிறான், இழந்து போன எமது உறவுகள், பாவப்பட்ட மக்கள், சாமியோ என் பிள்ளைய பாருங்கன்னு அழுகிறா. பணக்கார குடும்பம்லாம் வரலங்க, மத்தியதர வர்க்கமும் வரவில்லை, நடுத்தர வர்க்கமும் வரல. வந்தது யாரு? விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், அன்றாட கூலிகள். சனிக்கிழமை அந்த பகுதியில நமக்கு கிடைச்ச தகவல், பல கம்பெனிகளுக்கு விடுமுறை அளித்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசலை, சன நெரிசலை எல்லாம் சமாளிப்பதற்கு நீங்க போயிருங்கன்னு. அங்க காலையில வர வேண்டியவன் 2:30 மணிக்கு நீ தவறு செஞ்சு வந்திருக்கிறா. ஒன்னால் இவ்வளவு பேரும் அழிந்திருக்கிறார்கள். உயிரோடு 1.5 வயது பிள்ளை, என் கையாலே என் பிள்ளை அழிச்சிட்டனேன்னு அந்த தாய் அழுவுறா. ஒவ்வொரு வீட்டிலும் மரண ஓடம். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செஞ்சிருக்கணும் ஒரு தலைவனா என்ற கேள்வி எழுது. விஜயை குறைப்பது எனக்கு நோக்கம் அல்ல. விஜய் தான் இதற்கு காரணம் என்றும் நான் சொல்ல தயாராக இல்லை. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? சரி, நீங்க பதட்டம் அடைஞ்சிருக்கலாம், விஜய் பதட்டம் அடைஞ்சிருக்கலாம். சரி, உடனே ஒரு சம்பவம் நடந்த உடனே அந்த கரூரில் இருந்து பக்கத்து ஊர்ல போய் இறங்கி அங்க ரெஸ்ட் எடுத்து, உனக்கு தான் ஜெட் பிரிவு பாதுகாப்பு இருக்கிற, ஒய் பிரிவா ஜெட் பிரிவுலாம் இருக்கேன், அந்த பிரிவை வைத்துக்கொண்டு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல கூட்ட போட்டு அல்லது ஒரு ரெசார்ட்ல கூட்ட போட்டு இவ்வளவு நடந்துருச்சு, இதுல என்னென்ன குறைபாடுகள் இருக்குன்னு நீ அங்கெல்லவோ இருந்திருக்கணும். அந்த இடத்தை விட்டு சென்னைக்கு ஏன் வந்தாய் என்ற கேள்வி முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, இவ்வளவு நடந்தும் இவ்வளவு மணி நேரம் ஆகியும் சம்பவ இடத்திற்கு நீ போகல. நீ போவதை திமுக ஆட்சியாளர்கள் அனுமதிக்கவும் மாட்டார்கள். இது அரசியல் தனம்.
எப்படி அனுமதிப்பார்கள்? நீ வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியதை போன்று சன பகுதிகளில மிதிச்சு பிள்ளைகள் இறந்த பிறகு நீ ஸ்பாட்ல இருந்திருந்தா அதனுடைய விஷயம் வேற. உங்களுடைய தலைவர்களோடு இந்த மக்கள் வீட்டுக்கு சென்றிருந்தால் அதனுடைய விஷயம் வேற. அப்போ உன் மேல குற்றம் வராது. உன் மேல குற்றம் வராது. என்ன செய்யறது? இப்படி நடந்துருச்சு, காவல்துறை சரியாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு நீ பொறுப்பாக மாட்டா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க மிஸ்டர் விஜய்? நீங்க அந்த இடத்தை விட்டு காலி பண்ணி சென்னைக்கு வந்துட்டீங்க. 500 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் தாண்டி. இது உங்களுக்கு எதிராக கனைகளை பாய்ச்சுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற வலிமையாக நீங்கள் எதற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து விட்டீர்கள். எப்படி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க? சட்ட ஒழுங்கு கெடும், இனி அவங்க பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, இன்னும் பல நாட்கள் கழித்து ஒருவேளை திமுக அரசு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பட்சத்தில் ஆர்ன கஞ்சி பழங்கஞ்சி ஆகிவிடும். மரண ஓலங்கள் எல்லாம் ஓய்ந்து உங்க மேல வெறுப்பு தான் வரும் அந்த மக்களுக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு வந்து நீ என்னத்தை செய்ய, அப்படிதான் வரும். ஆகவே இதில் நல்ல ஒரு சூட்சமத்தை ஆளும் அரசாங்கங்களுக்கு விஜய் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். காரணம், சிறியார் செய்த வெல்லாமை வீடு வந்து சேராது. அங்க இருக்கிற தலைவன் யார்? நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவன் அர்ஜுனா, இன்னும் பல இன்டலெக்சுவல் தளத்தில் இருக்கிறவன்லாம் தன் தலைவனை அணுகி அங்கெல்லாம் உட்கார வச்சிருக்கணும். நீ அந்த மக்களோடுல நின்றுக்கணும். இங்க வந்து இன்னைக்கு காலையில ஈசிஆர் ரோட்டை காலி செய்து எங்கேயோ பக்கத்துல எங்கேயோ ஒரு பக்கம் ஏதோ ஒரு வீடு இருக்கு அந்த இடத்துக்கு போறதாகவும் மனம் வெதும்பி உணவுங்காமல், இதெல்லாம் யாருக்கு வேணும்? அந்த இடத்துக்கு உடனே 3:30 மணிக்கு ஸ்டாலின் போயிட்டாரு. 2வது செந்தில் பாலாஜி போயிட்டான், அவரும் போயிட்டாரு. அப்புறமா அன்பில் மகேஷ் கண்ணீர் வடிக்கின்றார். கனிமொழி சகோதரி அவர்களும் போயிட்டாங்க. கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து திமுக காரங்கள்லாம் போயிட்டாங்க. அப்ப அவர்கள் இப்பொழுது இதோ நாங்கள் குறை சொல்லாமல் நல்லவர்களாக மாறி இருக்கிறார்கள். அவர்கள் செயல் திட்ட வடிவத்தில் திராவிட முன்னேற்ற கழக களப்பணியாளர்கள் மாறி இருக்கிறார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், இதற்கு காரணத்தை நான் யாரையும் சொல்லல. அரசாங்கத்தின் தவறு பெரிய அளவுல இருக்கு, விஜயனுடைய தவறு பெரிதாராக இருக்கிறது. அது ஒரு பக்கம், அது மொத்தமாக பொத்தம் புதிவாக இருக்கிறது. சரி, இந்த நிலையில ஒரு அழகான வாய்ப்பை அவர் தவற விட்டிருக்கிறார். மட்டுமல்ல, அந்த அரசியல் வாய்ப்பை தாண்டி இதற்கு காரணம் வந்து அனுபவ குறைவுதான் ஒன்று. அதனைத் தொடர்ந்து ஒரு விவகாரத்துல பார்க்கும்போது இது காலத்திற்கும் மாறாத கருப்பு வடுவாக விஜயின் மீது மாறி இருக்கிறது. மக்களை காப்பாற்ற வேண்டியவன், ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல நல்ல ஸ்டெட்ஃபாஸ்ட் முடிவுகளை உறுதியாக எடுக்கக்கூடிய ஒரு தலைவன் ஓடி வந்து விட்டானே, இவனை நம்பி எப்படி நீங்கள் வாக்களிக்க முடியும் என்ற கேள்வியை இனி எழுப்புவார்கள். அதுக்கு பதில் நீங்க தான் சொல்லணும். அது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய செட்பேக், பெரிய பின்னடைவு. ஒரு காலமும் வந்திருக்கவே கூடாது. உன்னை பார்க்க உன் மீது விசுவாசம் கொண்டு உன் மீது அன்பு கொண்டு நீ ஆட்சிக்கு வர வேண்டும் என்று குழந்தைகளை எல்லாம் பலி கொடுத்து விட்டு அனாதைகளாக நிற்கக்கூடிய இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லாமல் சென்னையிலே வந்து படுத்துக்கொண்டு நெஞ்சி வெடிக்கிறது, தலை வெடிக்கிறது, உள்ளமோ அழுகின்றது, நாவோ பேச மறுக்கிறது, நாவோ ஒட்டி விட்டது என்று வசனம் பேசிக்கொண்டு இன்று காலை இசட் பிரிவு பாதுகாப்பிலே வேற எங்கும் சென்று விட்டால் உன் மீது இந்த மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரும்? என்ன நம்பிக்கை வரும்? இது விஜய் செய்த மாபெரும் தப்பு. 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா போன உயிர் வந்துருமா விஜய்? வராது இல்லப்பா, வரவே செய்யாது. 30 லட்சம் கொடுத்தா வந்துருமா? திமுக 10 லட்சம், நீ 20 லட்சம். 1.5 வயசு புள்ள இன்னைக்கு போயிச்சே, 8 வயசு குழந்தை போயிட்ட, இதெல்லாம் இனி யார் கொடுப்பா? நான் நேரத்து பேசும்போது சொன்னேன், காலம் எல்லாம் தண்டனை, தாய்க்கும் தண்டனைக்கும். 2வது, இதுல பெரிய தவறு அந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். இந்த மாபெரும் ஜன நெருக்கடிக்கு இடையில பச்சை பூவை கொண்டு 1.5 வயது குழந்தையை தூக்கிட்டு போவாங்க எந்த ஒரு அறிவான பெண்கள்? தயவு செய்து, எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய நொம்பலம். இதுக்கு இடையில தமிழ்நாடுடைய உளவுத்துறை டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் நேற்று பேட்டி கொடுக்கின்ற போது சொல்கிறார்,
நாங்க 3 வெரைட்டியா பிரிப்போம். முதல் வெரைட்டி ஆபத்தான மண்டலம், இடையக மண்டலம், இன்னும் ஆபத்து குறைந்த மண்டலம். ஆபத்து குறைந்த மண்டலத்திற்கு 500 பேருக்கு ஒரு போலீஸ், நடுநிலையான ஒரு மண்டலத்துக்கு 250க்கு ஒரு போலீஸ், மிகவும் ஆபத்தான மண்டபத்துக்கு 50 பேருக்கு ஒரு போலீஸ். ஆகவே நாங்கள் 500 போலீஸை நாங்கள் அங்கே அனுமதித்திருந்தோம் என்று அவர் பதில் சொல்கிறார். டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம். எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து இன்று காலை அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. டிரான்ஸ்பார்மர் வயர் மக்கள் ஆபத்தான இடங்களில் மரங்களில் தொங்கி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே தாவேக்கனுடைய மாவட்ட செயலாளர் நாகப்பட்டினத்தில் கேட்டதா நாங்கள் ஷட் டவுன் பண்ணோம். ரைட். இதுக்கு இடையில ஒரு கேவலமான அரசியல். அண்ணாமலை அவர் பெரிய அறிவுஜீவி மாறி எல்லாமே அண்ணாமலை ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒண்ணுக்கும் உதவாத ஒரு போலி ஊழல்வாதி அண்ணாமலை, அப்படிதான் சொல்லணும். அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைமையை மதிக்காமல் இன்றைக்கு 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க பேசும்போது விஜய்க்கு ஆதரவாவே பேசுங்கிறீங்க. விஜய் தப்பு இல்ல, போகல. திமுகவை குறை சொல்றீங்க. குறை சொல்லணும். திமுக தான் காரணம். திமுகவுடைய சட்ட ஒழுங்கு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு அரசாங்கம், ஒரு அரச பிரதிநிதிகள், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் துறை, உள்துறை பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த தவறை திமுக செய்திருக்கிறது. அத நாம் இப்ப பேசுறது திமுக செய்த தவறை திமுக இப்படி செய்திருக்கிறது, கூட்டத்தில் வேண்டுமென்றே நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என மக்களுக்கு முன்னால் கதறக்கூடிய விஜய் இடத்தை விட்டு நகர்ந்து வந்தது தப்புதான். அதைத்தான் நம்ம சொல்றோம். இப்போ அண்ணாமலை ஏதோ பெருசா பேசிக்கொண்டு ஆங்கிலத்துல பேட்டி கொடுத்து கொண்டு தாம் பெரிய அறிவாளி மாதிரி காட்டி கொண்டுகிட்டு இருக்கிறார். அந்த கட்சியில நேனா நாகேந்திரனுடைய ஆட்கள் கதறுகிறார்கள். எப்படி எங்களுடைய தலைவன் இருக்கும்போது அண்ணாமலை 1 லட்சம் ரூபாய் அறிவிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. தலை இருக்கிற போது வாழாட வேண்டுமா என்ற மோதல் மீண்டும் அண்ணாமலையின் மீது பாஜக தலைவர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 3வதாக திமுக செய்த இழிநிலை அரசியல். நேற்று ஒரு அம்மா களத்துல சொன்னாங்க, 40 ஆம்புலன்ஸ் வந்து போச்சு, இது என்ன காரணத்துக்கு வந்துச்சு அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுல நிருபர் கேட்டார், அப்ப சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படாம என்ன செய்யறது? ஒவ்வொரு ஆம்புலன்ஸும் திமுக மருத்துவர் அணி அப்படின்னு அவங்க லேப்ல ஒட்டித்தான் ஆம்புலன்ஸ் வருது. இது ஒரு கேவலமான அரசியல். 2வது, ஒவ்வொரு தண்ணி பாட்டிலும் செந்தில் பாலாஜியினுடைய ரவுண்ட் ஷேப் அந்த படம் பேஜ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு திமுக நடந்து கொண்ட மாபெரும் முறை. பாதுகாக்க தவறிய தமிழக அரசினுடைய காவல்துறை, கணிக்க தவறிய டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தின் மீது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். வேண்டுமென்று கொடுக்கப்பட்டதா இந்த வேலிச்சாமி புரம் என்கின்ற இந்த குறுகலான சாலை? கேட்ட லைட் ஹவுஸை ஏன் கொடுக்க மறுத்தீர்கள்? அப்படி என்றால் அவர்களின் மீது நீங்கள் சொல்லலாமே. அது மட்டும் இல்லாம உழவர் சந்தை ஏன் கொடுக்க மறுத்தீர்கள்? பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்த இடத்தை ஏன் கொடுக்க மறுத்தீர்கள்? இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி இதற்கு ஒரு சரியான செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் 2026 தேர்தல் களம் வந்த போது இன்னைக்கு இனி அதிகமாக கூட்டம் கூடும். ஆக இப்படிப்பட்ட முட்டாள்தனத்தை தமிழ் மக்கள் இனி ஒருபோதும் செய்யக்கூடாது. அவன் அந்த கூட்டத்துல நேரடியா பார்க்கறத விட நீ டெலிவிஷன்ல ரொம்ப அழகா பார்க்கலாமே. அவன் என்ன கலர்ல இருக்கான், எவ்வளவு உயரம் இருக்கான், என்ன ஷர்ட் போட்டிருக்கலான்னு. எவ்வளவு முட்டாள் சகோதர சகோதரிகளே. 1.5 வயசு புள்ளைய இழந்துட்டியே. நீ எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் இந்த அழகான புள்ளை சிரிக்கிற முத்துச்சிரிப்பும் அழகான கிடைக்குமா தாயே? ஒருபோதும் கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. தயவு செய்து இந்த குழந்தைகளுக்காக நான் கண்ணீர் வடிக்கின்றேன். ரொம்ப வருத்தப்படுறேன். நம்முடைய உறவுகள் இறந்துட்டாங்களே என்கிற அந்த உணர்ச்சியோடு அரசியல் பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. விஜய்க்கு மீது இப்பொழுது இருக்கிற கருப்பு, மக்களை காப்பாற்றியவன் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டான், இவனுக்கா உங்கள் ஓட்டு அப்படின்னு அவங்க பேச போறாங்க. அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அடுத்தடுத்த செய்தியில உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.